நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது குறித்து அன்றைக்கு யோவான் ஸ்நானனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் நியமித்த அப்போஸ்தலர்களும் சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு தலைப்பாக எடுத்து நாம பார்க்க போறோம். அந்தபடி நாம பார்க்க போற தலைப்பானது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த தலைப்புல நாம பிரதானமா பார்க்க போறது மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள்ங்கிறது மூல உபதேசம். அது அஸ்திபாரமா மறுபடியும் போடாம பூர்ணராகும்படி கடந்து போக சொல்லி பவுலடியார் எபிரேயர் 6வது அதிகாரத்துல நமக்கு குறிப்பிட்டிருக்காரு. இந்தபடியா அவர் கிறிஸ்துவுக்குள்ளார தேர்ந்தவர்களுக்காக எழுதியிருக்கிறாரு. ஆனா இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளார தேர்ந்தவர்களாக இல்லாம இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு மறுபடியுமாக இந்த அழைப்பு கொடுக்க வேண்டியதாகவே இருக்கு. மனம் திரும்பும் போதுதான் நம்மால சமீபமா இருக்கிற ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமா இருக்குங்கிறத நாம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவர் தாமதிக்கிறது எதற்காக? 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அந்தபடியா எல்லாருமே மனம் திரும்பணுங்கிறதுக்காக நீடிய பொறுமையோட கிறிஸ்து தாமதித்து கொண்டிருக்கிறாரு. அந்த தாமதத்தை நாம கிராண்டடா எடுத்துக்கலாமா? காலம் இருக்குதுன்னு சொல்லி நாம அசட்டை பண்ணலாமா? அந்தபடியா இருந்தோம்னா அவருடைய நாள் வரும்போது நாம பரிதபிக்கிறவர்களாக காணப்படுவோம் இல்லையா? அப்படி நாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே மனம் திரும்புதலை குறித்த வார்த்தைய மறுபடியுமாக அழைப்பாக தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. இதையே வெளிப்படுத்துற விசேஷத்துல 5 சபைகளுக்கு முக்கியமா எழுதியிருக்கிறாரு. சிவர்னா சபையும் பிலதெல்பியா சபையும் தவிர மற்ற 5 சபைகளுமே மனம் திரும்பும்படியான அழைப்பை பெற்றிருக்கு. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல 5வது வசனம் மற்றும் 16வது வசனம், 21 மற்றும் 22வது வசனத்திலையும், அதே போல 3வது அதிகாரத்துல 3வது வசனத்திலையும் 19வது வசனத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்தபடியாக சபைகளுக்கே மனம் திரும்புவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்க வேண்டியது. அதுவே இன்னும் மனம் திரும்புதலுக்குள்ளார வரணும். இன்னும் அந்த மூல உபதேசமே அஸ்திபாரமாக போடப்படணும்னா மற்றவர்களுக்கு அது எவ்வளவாக சொல்லப்படணும். சபைகளே தேவனை அறியாத ஜனங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும் இல்லையா? அப்படியான நல்ல மனவாட்டி சபையா இருக்க வேண்டிய நிலையிலிருந்து தவறி இன்னும் மனம் திரும்புதலுக்குள்ளார வர வேண்டியதாக இருந்ததுன்னா தேவன் நம்மை குறித்து வருத்தப்படுவார் இல்லையா? அந்தபடியான சபையா நாம இருக்கிறோமா? இதை நாம நிதானிச்சு பார்க்கணும். தனிப்பட்ட சபையா நம்மை கிறிஸ்துவுக்குள்ளார தேர்ந்தவர்களாக மாற்றும்படியாகவும், அதே போல பூர்ணராகி நாம கூடி வருகிற சபைக்குள்ளாரையும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நாளானது சமீபத்து வரும்போது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு எபிரேயர் 10வது அதிகாரத்துல நமக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? இந்தபடியா பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிற இந்த நாட்கள்ல மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாக இருக்கு. சபையாகிய நாம இன்னும் மனம் திரும்பலனா முதலாவது நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறவர்களாக காணப்படணும். நம்முடைய பாவத்தை விட்டு இந்த உலகத்தினால் உண்டாகிற இச்சைகளை விட்டு தேவனிடத்தில் திரும்புகிறவர்களாக இருக்கணும். இன்னும் இந்த உலக காரியங்களை பற்றி கொண்டு இதுல இருக்கிற விருப்பங்களே நாம நாடிக்கொண்டிருந்தோம்னா அன்றைக்கு லோத்தின் மனைவி உலகத்தை திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினாங்களே, அந்தபடியான அவல நிலைக்கு தள்ளப்படுகிறவர்களாக மாறி போயிடுவோம். அப்படியான நிலை நாம ஒருத்தருக்கும் வரக்கூடாதுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. தேவனுக்குள்ளார ஸ்திரப்பட்ட சபைகளாக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக நாம அநேகருக்கு மனம் திரும்புதல் அழைப்பை விடுவித்து எல்லாரையும் தேவனுடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்துவது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கு. அதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்மை நாமே நிதானித்து உலகத்தினால உண்டாகும் இச்சைகள்ல இருந்து மனம் திரும்பி தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிற வேலையில நாங்க மனம் திரும்பி எங்களை ஒப்பு கொடுக்கும்படியான அழைப்ப மறுபடியும் தேவரீர் எங்களுக்கு கொடுக்குறீங்க தகப்பனே. இதை நாங்க அசட்டை செய்யாம மனம் திரும்பி எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்க தேவரீர் எங்களை வழிநடத்துங்கப்பா. ஆம் ராஜா, உம்முடைய ராஜ்யத்திற்கேற்ற பிள்ளைகளாக அநேகரை ஆயத்தப்படுத்துபவர்களாக நாங்க காணப்பட இந்த மூல உபதேசத்தை விட்டுட்டு பூர்ணராகி கடந்து போக தேவரீர் எங்களுக்கு
எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அந்தப்படியாய் மனம் திரும்புதலுக்கான அழைப்பை இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கும் விடுவிக்கிறவர்களாய் நாங்க ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.